விசுவாசத்தோடு ஜெபித்தாளாம். நான் இப்போ ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி நான் கேட்பேன், ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு போய் அவள் ஜெபித்தாளாம். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அதே போல் நம்மளுடைய ஜெபம் இந்த நாட்களில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை இந்த அன்னாளை போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், அமைதியாக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை ஏளனப்படுத்தி நாம் ஜெபிக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் கேட்கணும், நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் அந்த அன்னாள் பண்ணும்போது அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போல் அவளுக்கு சாமுவேலை கொடுத்து அந்த சாமுவேலை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அவள் பொருத்தனை பண்ணினா அதே போல் அந்த சாமுவேல் ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்ய அர்ப்பணித்தாள். அதுக்கு போக ஆண்டவர் அவளுக்கு இன்னும் குழந்தைகளை கொடுத்தார். நாமும் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய தேவைகளை அமைதியோடு, பொறுமையோடு, பொருத்தனையோடு நாம் கேட்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார்.